ஏழை பாரு, அது கால கதவை தூராது. அப்படி இருந்தாலும் விட மாட்டேங்கிற பைக்கிறதுக்கு பின்னாலே வர தெரிஞ்சு. சரி பிடிக்காத மாமா ஏ ஜில்லு சரி என்னம்மா சத்தியமா சொல்றேன்டி, நானும் எத்தனையோ பிள்ளைகளை பார்த்துருக்கேன். அப்போ பொம்பளை பிடிக்கியா ஓராட்டே பாரு. ஊர்ல அப்புறம் என்ன நினைப்ப அப்படி சொல்லடி. போறப்ப வாரப்ப சரி அப்படி எத்தனையோ பெண்களை பார்த்திருந்தாலும் இன்னைக்கு தான் நம்ம ஊர் மேடையில நம்ம மந்தைக்கு முன்னாடி இப்படி எல்லாம் பாக்குறேன். எப்படி நெஞ்செல்லாம் மசு முளைச்ச பொம்பளையா வாங்க. நெஞ்சு மட்டுமா முளைச்சிருக்கு, எல்லாத்துக்கும் ரெடியா இருப்பேன். என்னடி என்ன பொம்பளை வாக்கு? ஏன் பொண்ணா பிறக்கிறதே தவறு. ஏன் உனக்கு என்ன? பகல்ல போட்டு கொடுத்துறாங்க, நைட்டுக்கு போட்டு கொடுத்துறாங்க. எதை போட்டுக்கிட்டு கோவத்துல கல்ல மடக்கிட்டேன். இதுவும் தண்ணி போட்ட மாட்டினா தண்ணியா விட்டுட்டு போயிரு. கஞ்சா போட்ட மாட்டினா அவன் என்ன நினைத்து கசக்குறானோ அதே கசக்கு பொம்பளை வாழ்க்கை. ஏன் எல்லாரும் கல்யாணம் பண்ணி நிம்மதியான தூக்கம் இல்லை. என்னடி சொல்ற? ஒரு இவனை கல்யாணம் பண்ணி எவனை ஈப்பில வேலாக்குறவனு நல்ல வேலை தானே. சரி ஈப்பில வேலாக்குறவனை கல்யாணம் பண்ணா கவர்மெண்ட் சம்பளம் மாசம் மாசம் மணிகள் சம்பளம் போஸ்ட் மரம் ஏரியா நம்மளை காப்பாற்றுவேன் அப்படின்னு. அந்த முதல் நல்லா தூங்குறேன், திடீர்னு எந்திரிச்சு போஸ்ட் மரத்துல ஏறத்துல எண்ணெய் மனுக்கு ஏற ஆரம்பிச்சுங்க. முன்னால ஒரு பீஸ பின்னால வர வச்சு முன்னாலையும் மாத்தி போட்டுறேன். சரி அதுலயே போனா போகணும். சரி ஒரு இவரை கல்யாணம் பண்ணி எவர தூத்துக்குடி கொத்தனார தூக்கிட்டு கொத்தனாரையா? சரி கொத்தனார பார்த்து கல்யாணம் பண்ணா அந்த ஆளு வீடு பூசியா நம்மளை காப்பாத்துருவேன் அப்படி. சரி அந்த முதல் நல்லா தூங்குறேன், திடீர்னு எந்திரிச்சு ஏதாவது உடம்புல ஓட்ட செஞ்சா பழச்சு நடத்திட்டு ஆம்பாட்டில் படுத்துக்கிறேன். சரி அதுதான் போனா போகணும். இந்த மைச்சட்டுக்காரன் கல்யாணம் பண்ணி. நம்ம மைச்சட்டையா? அன்பு மைச்சட்டு. சரி அன்பு மைச்சட்டை கல்யாணம் பண்ணா ஒரு நிகழ்ச்சி போனா 1 லட்சம் 2 லட்சம். இன்னைக்கெல்லாம் 2 லட்சம் பேசி 60 ரூபாய்க்கு முடிச்சிருப்பாரு நினைக்கிறேன். 2 லட்சம் பேசி 60 ரூபாய். சரி எந்த நிகழ்ச்சி போனாலும் நம்மளை இப்படியே நம்மளை காப்பாற்றலாம் அப்படின்னு. சரி கல்யாணம் பண்ணி 2 பேரும் முதல் ரூமுக்கு போயிட்டோம். சரி சந்தோஷமான விஷயம் தானே. போனவனா வார இந்த ஆளுக்கு மைக்கில் பேசுற யாவும் வந்துருக்குமே. மைக்கை போட்டு பேச ஆரம்பிச்சுட்டார். எப்படி இன்றிரவு சரியாக 10 மணி அளவில் முதலிரவு நடைபெறும். அனைவரும் திருவிழா வந்து கண்டு கழிக்கும். என்ன கோயில் கும்பாபிஷேகம் கண்டு கழிக்க கூட்டம் கட்டிட்டு ஏறிட்டாங்க. 10 பேரும் ஓட்ட கழிக்கிட்டேன், 15 பேரும் கிளிய பிச்சுட்டேன், 5 பேரும் சென்னலை பேச்சுட்டேன், 2 பேரும் செவத்துல ஓட்ட போட்டுக்கிட்டு இருக்கேன். நல்ல வேலை அந்த நேரம் கரண்ட் போச்சு. இல்லைன்னா என் ஜாக்கெட்டை கிழிச்சிருப்பாங்க, பாவடையும் கிழிச்சிருப்பாங்க. சரி அதுதான் போனா போகணும். எத்தனை புருஷன் கட்ட நமக்கு சரிப்பட்டு வராது. சரி அப்போ நல்ல வசதியான ஆளை பார்த்து கல்யாணம் பண்ணணும். நல்ல செல்வாக்கு அப்படின்னு ஒரு அரசியல்வாதியை பார்த்து கல்யாணம் பண்ணு. நல்ல வீடு மேல வீடு அரசியல்வாதியை பார்த்து கல்யாணம் பண்ணா நல்ல சில்லற புழக்கம், காசு மேல காசு, மாடி மேல மாடி, காரிலே போகலாம், ஏசிலே பிறந்துட்டு பறக்கலாம். அரசியல்வாதியை கல்யாணம் பண்ணி 10 வருஷமா பிள்ளையே இல்லை. என்னடி சொல்ற? போயாருமே மீட்டிங் போயிட்டா புள்ள மாசம் நான் உனக்கு. அது சரிதான். 11வது வருஷம் நான் மாசம் ஆயிட்டு. என்ன சொல்ற? அதுல ஆனா மாசம் எத்தனது? 8.75 மாசமாயிட்டா எவ்வளவு சந்தோஷம். ஆமா அதுக்கு யாரு காரணமா இருக்காரு அவர்கிட்ட போய் சொல்றதே பெரிய சந்தோஷம். சந்தோஷத்திலே சந்தோஷம். ஒரு பெண்ணு தாய்மடி இருக்கு. ஆமா ஆமா என்னங்க நீங்க அப்பா போய் அப்படின்னு போய் அரசியல்வாதிட்ட சொன்னேன். சரி அந்த ஆளு உடனே பேச ஆரம்பிச்சுட்டேன். எப்படி? இது நான் செய்த சதி இல்லை, எதிர்கட்சிக்காரன் செய்த சதின்னு. ஏன்னா மாசமான எதிர்கட்சிக்காரன் அதானே. அதனால எங்க அப்பா வந்து எங்களை கண்ணு கட்டுமா காவலை பார்க்க சொல்லிருக்காரு. என் தோழி பெண் வந்தா தான் இங்க சிறப்பு உண்டா. உங்களும் ஒரு இதுதான் எனது பாசமிகு நல்ல அன்பு மைத்தனர், கவர்மெண்ட் அதிகாரி, நாங்கள் எங்கு சென்றாலும் எங்களது நாடகத்தினை காண வரக்கூடிய எனது பாசமிகு பண்பானவர், பாசமானவர், நேசமானவர். நான் எங்கு சென்றாலும் உனக்கு வரும்பொழுது சுறுசுறுப்பு மருந்து வாங்கிட்டு வரவா என்று, ஆப்பிள் பழம் வாங்கிட்டு வரவா என்று வாங்கி தரக்கூடிய எனது பாசமிகு அன்பு மைத்திரன், நினைப்பதெல்லாம் நடந்து கேட்டதெல்லாம் கிடைத்து மனமாற மகிழ்ந்து இருக்க உளமாற வாழ்த்துகிறோம். இன்று பிறந்தநாள் காணும் எனது அன்பு தம்பி எம்பி கார்த்திக் ராஜா அவர்களுக்கு எம்எஸ்டி பிரபாகரன், முத்திப்பட்டினம் சிவா, முருகேசன் மற்றும்
பாசமிகு மைத்துனர் மூர்த்தி, அன்பு தம்பி நாரதர் ரஞ்சித் அன்புடன் வாழ்த்தி மகிழ்கிறோம். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அன்புலகம் சார்பாக எனக்கு 500 ரூபாய் அன்பளிப்பத்து பெருமைப்படுத்துகிறார்கள். எனக்கு அன்பளிப்பத்து பெருமைப்படுத்த எனது பாச உண்மையிலே நான் எங்கு சென்றாலும் நாடகத்துக்கான வரக்கூடிய எனது பாச அன்பு மைத்தினர் மூர்த்தி அவர்கள், சிவா அண்ணே, எம்எஸ்டி பிரபா ஆரம்பித்தா அன்பு தம்பி சில இடமெல்லாம் வெற்றி முரசு கொண்டு வரும் நாரதர் அன்பு தம்பி வளர்த்த காடை சேர்ந்த ரஞ்சித் அவர்கள் சார்பாகவும் எனக்கு 500 ரூபாய் அன்பளிப்பத்து பெருமைப்படுத்துகிறார்கள். அன்புலகத்தை சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அம்மா அந்த அச்சாங்க சிறப்பு எங்கடி கொண்டு இருக்கிற குளிப்பாடு நல்லா இருக்கியா? அம்மா பாத்தியா? உங்க அப்பா வச்சிருக்காரு. எதுக்கு? வேலைக்கு. என்ன வேலை பார்க்க? எடுக்க கொடுக்க எடுக்க முடியுமா? எடுக்க முடியாதா? கொடுத்துருவியோ? கொடுக்க முடியாதா? என்ன எடுப்ப? என்ன கொடுப்பேன்? அவர் என்ன எடுக்க சொல்றாரா? உங்களனா முதல்ல எது எடுத்துக்காட்டா இருக்கணும். ஏய், நான் சொல்றத காதுல அவங்க பெண்ணுன்னா முதல்ல எடுத்துக்காட்டா இருக்கணுமே. நீ என்னத்தை எடுத்துக்காட்டுவ? என்ன பெரிய எடுத்துக்காட்டு இருந்தாங்க? அடிப்பா. அச்சச்சோ. காந்தி நீ எடுத்துக்காமி.
அடி எருமை மாடு. நான் எதை சொல்றேன், நீ எடுப்பேன் படிப்பேன்னு சொன்னீங்களேடி. ஆமா, அப்புறம் நீ என்ன சொன்னியா? எடுத்துக்காட்டா இருக்கணும். வள்ளியம்மா இங்க இருக்க வள்ளியம்மா. தேவையில்லாம அவளை பத்தி என்ன பத்தி அவளுக்கு தெரியும். அவளை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அவளை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் நான் கேக்குறேன். இல்ல, நானும் வந்தது பாருங்க. அவளை நீங்க பேசிட்டு இருக்கீங்க. என்ன இவள் கேட்க பக்க நாளையில பாத்தீங்களா? கேட்க பக்க நாளையில பாத்தீங்களா? உங்களுக்கு யாரு அவளை பத்தி கேளுங்க. வள்ளியம்மா இருங்க வள்ளியம்மா. இருங்கம்மா வள்ளியம்மா அடிக்கிறவளை வச்சுக்காது. அவளை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அவளை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்? என்ன பத்தி உங்களுக்கு என்ன? ஏய் இருடி. அப்படி என்ன? உன்னை பத்தி எனக்கு தெரியும். ஏய் வாயை மூடி கர்வா. அடி இருடி, உனக்கு நான் பேசுறேன். இருங்க, ரெண்டு பேரும் இருங்க. இவளை பத்தி எங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு என்ன தெரியும்? எடுத்து சொல்லுங்க. தெரியாதா? தெரியாது, சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாது நினைக்கிறீங்களா? அவ யாரு? அவ யாரு? அவள 10 புருஷனுக்கு வாக்கப்பட்டவங்க. என்னது? புருஷனுக்கு வாக்கப்பட்டவங்க. நீ வேற எதுவும் சொல்ல போறாங்க? என்ன ஊத்த முட்டைங்க? ஏடி நெசமாவா? என்ன கருப்பா தாலிய காணோம், மாசமா இருக்க உனக்கு? அண்ணியே போட்டு பார்த்துட்டே என்னடி சொல்ற? கலர்ல கலந்து கொடுத்துட்டாங்க. நீ பொம்பளையே இல்ல. பொம்பளைனா முதல்ல ஒடுக்கமா இருக்கு. எனக்கு எதுல உடைச்சா? கால்ல உடைச்சடா? மத்தி என்ன மத்தி சொல்ற? கொல்லிக்கட்ட மாதிரியே இருக்கு. மத்தி என்ன சொல்ற? என்னத்த ஒரே நான் கேக்குறேன். நீ கருப்பா இருந்தாலும் ஒரு கலையா இருக்கடி. அம்மா ஸ்னேகா அப்படி வாழ்ந்த மாதிரி. அதனால கொஞ்ச நேரம் ஆடி பாடி ஆடுனீங்க. அப்பா காட்டுல போய் கணக்கமா கால் பண்ண சொல்லிருக்காங்க. இது அப்பா சொன்ன இடம் சொன்ன இடம். நம்ம 3 பேர் நிக்கலாம். இப்ப வராது. இது அப்பா சொன்ன இடம். அப்படியா? அங்க பாத்தியா? ஆமா. மயில் எங்க? பாத்தியா இல்லையா? இருக்கு. அங்க பாரு. அது என்னது? குரல் பண்ண போகுது. எருமை. மயில் தோல் வைத்து ஆடுறது பாரு. ஆமா, ஆடுது. இங்க பாரு. இந்த சத்தம் என்னன்னு கேட்டியா? குயில். குயில். அட குயில். குயில் கூவும். குயில். சரி இருக்கட்டும். இந்த இடத்துல மயில் நீங்கள் தொகை விரித்து ஆடுவது. சரிம்மா. குயில் நீங்கள் கூக்கும் என்று கூவது. மரவத்தி பறவைகள் தொக்கு போடுவது. அது என்ன? இதான் கொத்தும்ல. சரி, ரொம்ப மோசம். உங்களோட சேர்ந்தா கெட்டு போயிரும் உங்களுக்கு. கொஞ்சம் அடக்கி நில்லு. சரி, கொஞ்சம் அடங்கி நில்லு. மனசுல வந்து பந்து போய் நுழைச்சிருச்சு. அடிய பல்லவி இளமன சொல்லிருக்க கட்டி பறக்குது சரியாக.
அவங்க உட்கார்ந்துருக்கனாலதான் இது ஓடிட்டு இருக்கு. இங்கவா நான் சொன்னது அங்கே இல்ல, சுத்தி வரைக்கும் வரக்கூடிய பறவை இனங்களை விரட்டணும் அப்படி. சரிம்மா. அதாவது கண்ணு கட்டுமா கவலை பண்ணுங்க, நான் சாமி விட்டுவாரு. சரிங்கம்மா. அப்படிங்களா?